ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல், சொரக்காய் சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இது பொரியலுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது 3 விசில் வந்தோடனே நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி ஊற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு வத்தல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச பெருங்காய பொடி, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் நான். அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்தோன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்ய போகிறோம். கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். இப்போ கொத்தவரங்காய் வேக வச்சுக்கலாம். அதில் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு இதில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம்.
நல்லா வறுத்தாச்சு. இதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு மிக்ஸி சாரில் வரமிளகா சேர்த்துக்கலாம். இதிலே பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை 1-2 மிக்சியில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இப்போ உளுந்து போட்டுட்டேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம கொத்தவரங்காய் வேக வச்சு தான் போட்டிருக்கோம். ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மசாலா, இதை போட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா பரட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா பொரியல் ரெடி. இப்படி நீங்களும் மசாலா கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்தவரங்காய் மசாலா பொரியலும் ரெடி, சொரக்காய் சாம்பாரும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நிம்மு குக்கிங் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.